அடுக்குகளா இருந்த ஜிஎஸ்டி வரி சதவீதத்தை 2 அடுக்குகளா மாத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது 5, 12, 18, 28 இந்த மாதிரி இருந்த ஜிஎஸ்டி வரி சதவீதத்தை 5 மற்றும் 18க்கு நாங்க மாத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வரி குறைப்பு வந்து செப்டம்பர் 22ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பையும் கொடுத்திருக்காங்க. ஒரு பொருட்களுக்கும் எந்தெந்த பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு அப்படின்றத நான் ஒன்னொன்னா சொல்றேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு நல்லாவே புரியும். எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாத்துக்குமே 28% இருந்து 18% குறைச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு ஏசி, வாஷிங் மிஷின், டிவி இது எல்லாமே 28% இருந்து 18% குறைஞ்சிருக்கு. அதுலயும் டெலிவிஷன்ல குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா 32 இன்ச்சுக்கு மேல இருந்தா மட்டும்தான் 28% இருந்து 18% குறைக்கப்படும். அதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 28% தான் அப்ளிகபிள் ஆகும். அடுத்ததா பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே உதாரணத்துக்கு சிஎன்ஜி கார்ஸ் இந்த மாதிரியா இருக்கக்கூடிய கார்ஸ் எல்லாமே 1200 சிசிக்கு உள்ள இருந்தது அப்படின்னா அந்த காருக்கு 28% இருந்து 18% டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி டீசல் வெஹிக்கிள் எல்லாமே 1500 சிசிக்கு உள்ள இருந்துச்சு அப்படின்னா அது வந்து 28% இருந்து 18% ஆகிருக்கு. 1500 மேல இருந்துச்சு அப்படின்னா 40% ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அடுத்ததா 18% இருந்து 5% ஜிஎஸ்டி வரி சதவீதம் குறைப்பு எந்தெந்த பொருட்கள்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்நாக்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ், ஹெல்த் கேர் ப்ராடக்ட், அழகு சாதன பொருட்கள் உதாரணத்துக்கு ஷாம்பூ, டூத் பேஸ்ட் இது எல்லாமே வந்து 18% இருந்து 5% குறைஞ்சிருக்கு. விவசாய உரங்கள்ல சில உரங்களுக்கு மட்டும் 18% இருந்து 5% குறைச்சிருக்காங்க. அடுத்ததா பால் பொருட்கள், உணவுப் பொருட்கள். பால் பொருட்கள் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் பால், சீஸ், நெய், வெண்ணெய் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்துக்குமே 12% இருந்து 5% குறைச்சிருக்காங்க. உணவுப் பொருட்கள் அப்படின்னா இந்த சாக்லேட்டு, ட்ரை ஃப்ரூட்ஸா இருக்கக்கூடிய பாதாம், பிஸ்தா, முந்திரி, கிறிஸ்மஸ் இது எல்லாத்துக்குமே 12% இருந்து 5% குறைச்சிருக்காங்க. விவசாய பொருட்கள் இருக்கக்கூடிய சில விதைகளுக்கு மட்டும் 12% இருந்து 5% குறைச்சிருக்காங்க. அடுத்ததா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபுட்வேர்ஸுக்குமே 12% இருந்து 5% குறைச்சிருக்காங்க. கட்டுமான பொருட்கள், விளையாட்டு பொருட்கள், பொம்மைகள் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே 12, 18% இருந்து 5 மற்றும் 0% மாறி இருக்கு. ஹெல்த் கேர் பொருட்கள் எல்லாமே 12% இருந்து 5% மாறி இருக்கு. ஒரு சில பொருட்கள் எல்லாமே 5% 0% மாறி இருக்கு. கல்வித்துறை சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாத்துக்குமே 5% வரி இருந்தது. இப்போ அது எதுவுமே இல்லாம 0% மாத்திருக்காங்க. உதாரணத்துக்கு கல்வி சேவைகளா இருக்கட்டும் இல்ல புத்தகங்களா இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே 5% இருந்து 0% மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம பால் பொருட்கள்ல UHT அப்படின்னு சொல்லக்கூடிய பால் பொருட்கள் மட்டுமே 5% இருந்து 0% நீக்கிருக்காங்க. சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரையா இருக்கட்டும், சர்க்கரை சிறப்பா இருக்கட்டும், சமையல் எண்ணெயா இருக்கட்டும் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்துக்குமே 5% அப்படியே தான் இருக்கு. என்னங்கடா அது எல்லா பொருட்களுக்கும் வரி சதவீதத்தை குறைக்கதான் செஞ்சிருக்காங்களா? எதுக்குமே அப்படின்னு சொல்லி கேட்டா கூட்டியிருக்காங்க. போதைப் பொருட்களா இருக்கக்கூடிய பான் மசாலா, குக்கா இந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்துக்குமே 28% இருந்து 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எல்லாமே தான் புதிய ஜிஎஸ்டி வரி சதவீதம். இது மூலமா ஏழை எளிய மக்கள் மற்றும் நடுத்தர மக்கள் வந்து பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது.